ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி தற்செயலாக ராமநாதபுரம் வந்தேங்க. தற்செயலானா நீங்கள் நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்படி இந்த பக்கம் தென்னந்தோப்பை ரசிச்சுக்கிட்டே வந்தேங்க. திடீர்னு இந்த பக்கம் திரும்பினா நீங்களே பாருங்களேன், என்ன ஆச்சரியப்படுத்தின விஷயங்க. பார்க்குறீங்களா? ரெடியா? கடலுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த இடத்துல கடல் இருக்குன்ட்டு. நான் அவ்வளோ பார்டர்லையாக வந்துட்டேங்க. ஆளே இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஒரு என்ன ஒன்று இங்கே பாருங்கள். இதெல்லாம் நம்ம இந்தியாவில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்படி ஆளே இல்லாத இடத்துல இந்த மாதிரி கடலை ரசிப்பது என்பது செம்மையாக இருக்குங்க. எப்படி இருக்குங்க நீங்களே சொல்லுங்கள். சான்ஸே இல்லைல்ல. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது இலங்கையாங்க. இங்கேருந்து தெரில. மேபி நம்ம ட்ரோன் இருந்ததுன்னா மேலே விட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரோன் வாங்குகிற அளவுக்குலாம் இப்போ கையில் காசு இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதே ஒரு 20,000 19,740 ஏதோ சப்ஸ்கிரைபர், அந்த லெவலில் தான் நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. சொர்க்கமாக தாங்க எனக்கு தெரியுது. வாவ்! இந்த மாதிரி சென்னை மட்டும் இருந்ததுங்க, செமையாக இருக்கும். பீச்சிலேருந்து அந்த மெயின் ரோட்லேருந்து பீச் போகிறதுக்கே 1.5 கிலோமீட்டர் ஆகும் சென்னையில். ஆனால் இங்கே பாருங்கள், ரோடு, பீச்சு. என்ன இந்த இடத்தெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இதை அழகாக ரெடி பண்ணாங்கன்னு வச்சுங்க. சான்ஸே இல்லைங்க. ஏன்னா ராமநாதபுரம் இப்போ தான் பார்த்தேன், 1956 இந்த மாவட்டம் உருவாயிருக்கு. ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு ஷாப்பிங் மாலில் இருக்கிற அளவு கூட கிடையாதுங்க அந்த பஸ் ஸ்டாண்டு. ஏதோ இப்போ தான் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்களாம். ஆனால் அந்த கட்டி முடித்த பஸ் ஸ்டாண்டு எப்போ திறப்பாங்கன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி இடங்களை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கன்வெர்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணாலே போதுங்க, ஒவ்வொரு மாவட்டமும் நல்லா டெவலப் ஆகும். இவ்வளோ தூரம் கடலில் காலை வைக்கலாம் வச்சிருவோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆக்சுவலாக இந்த கடல் அலை ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இது நிஜமாக ஒரு தாய்லாந்து அந்த மாதிரி பிளேஸ் தாங்க உங்களுக்கு தோணும். இந்த அலை கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் ப்ளூ கலரில் இருந்ததுன்னு வச்சுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். போட்டுலாம் வச்சுருக்குறாங்க. ஸ்ரீலங்காவுக்கு கிளம்பிடலாமா ஒரு போட் எடுத்துக்கினே? ஐயோ, பாஸ்போர்ட் இல்லையா? சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாஸ்போர்ட் வாங்கிட்டு நம்ம ஒரு நாள் கிளம்பி போகலாங்க. வாவ்! ஓவர் எக்ஸைட்மெண்ட்டுங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்க சர்வசாதாரணமாக இதை பார்ப்பான். ஆனால் நமக்கு வாவ்! ஏன்னா ஜென்ரலாக சென்னையில் எந்த பீச்சு போனாலும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமா. இந்த மாதிரி இடத்துல கூட்டமே இல்லாதே அதுவே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க. கொஞ்சம் கூட ஜனங்களே இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய இடத்துல தாய்லாந்து அந்தமான் தீவில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்கள். வா 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 வா. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு வீடியோ கூட எடுக்கலன்னு வருத்தமாக இருந்தேன். இதை பார்த்த உடனே அந்த வருத்தம்லாம் போயிடுச்சுங்க எனக்கு. ஸ்ரீலங்கா சீக்கிரம் வரேன், வெயிட் பண்ணு. இங்கேருந்து ரொம்ப கெட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவுக்கு. ஆனால் இந்த டுபாகூருங்க என்னென்னா நாகப்பட்டினத்துலேருந்து 3 மணி நேரம் ட்ராவலிங்கில் விட்றாங்க. இங்கேருந்து விட்டாங்கன்னா ரேட்டும் கம்மியாக போகலாம், குயிக்காகவும் சீக்கிரமாக போகலாம். என்ன சொல்கிறீங்க? ஒரு 500-1000 ரூபா வந்தால் ஸ்ரீலங்காவுக்கு போயிடலாம். இல்லை இவ்வளோ கிட்ட இருக்கும்போது அது ஏன் தோண மாட்டேங்குதுன்னு தெரில ஆட்சியாளர்களுக்கு. ஊய்யோ! வாங்க
ஜாலியாக பீச் ஓரம் பைக்கில் ஒரு ரவுண்டு போகலாம். இந்த மாதிரி இடங்களை அழகாக சுத்தப்படுத்திட்டு ஒரு நல்ல ரிசார்ட் அரசே ஏற்று நடத்தினா நல்லாயிருக்கும். டாஸ்மார்க்கே நடத்தும்போது ரிசார்ட்டு நடத்துறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா ப்ரைவேட் கிட்ட இந்த இடத்த கொடுத்தோன்னு வச்சுங்க, நம்ம உள்ளே போக முடியாது, அவ்வளோ காஸ்ட்லியாக மாற்றி விட்ருவாங்க. துபாய் மாதிரியான நாடுகள் பொருளாதாரத்துக்கு முக்கியமான காரணம் பெட்ரோலியம் தான். ஆனால் அவங்களே பார்த்திங்கன்னா அது காலத்துக்கும் நிற்காது. அப்படின்றதுனால தான் டூரிசமில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டூரிசம் அவ்வளோ சீக்கிரத்தில் அழியவே அழியாது. இப்போ இந்த இடத்துல அரசாங்கம் ஒரு 10-15 ரெசார்ட்ஸ் கட்டி இருந்தாங்கன்னா என்ன ஆகுன்னா, பல இடங்களிலிருந்து மக்கள் வர ஆரம்பிப்பாங்க. அதனால் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் அதிகமாக உயரும். குறிப்பாக மீனவர்களுக்கு ரொம்ப பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா மக்கள் ஃப்ளோட்டிங் அதிகமாக இருக்கும்போது தான் அந்த மாநிலமோ இல்லை அந்த மாவட்டமோ அதிகமான வருவாயை ஈட்டக்கூடியதாக அமையும். இதுபோல் இடங்களில் ஒரு நாள் முழுவதும் கழித்தா கூட நமக்கு திருப்தியே வராதுங்க, அவ்வளோ அழகு. அதுவும் இரவுகளில் சொல்லவே வேணாம். கடல்லே வண்டி விட்றோம் நம்ம. வேணாம் நிறுத்து, நான் நடந்து போகிறேன். இதுதான் என்னுடைய முதல் பயண வீடியோ, ட்ராவல் விலாகு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்கள் விரைவில் வருங்க. சென்னைக்கு இங்கேருந்து கப்பல் விட்டால் அப்படியே போயிடலாம், விட மாட்டேன் நானுங்க. அந்த பக்கம் வழி இல்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். யூட்டர்ன் தான் அடிக்கணும். இங்கே பக்கத்தில் ஹார்பர்னால் எது நம்மளுக்கு நியரஸ்ட்டு? தூத்துக்குடி தானே? இங்கேருந்து தலைமன்னார் 20 கிலோமீட்டர் சம்திங் அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான் வரும். அப்போ தனுஷ்கோடி இங்கேருந்து அப்படியே போனால் வந்துடுமா? இந்த ஊர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர். ஓகே. இது எக்ஸாக்டாக இந்த ஏரியா பேர் என்ன? முத்துப்பேட்டை. 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 ஏறிடலாம் இல்லை அப்படியே ஏறிடுங்க, அவ்வளோதான். வேறு லெவல் ஸ்பாட்டு. கவர்மெண்ட் இந்த இடத்தெல்லாம் டெவலப் பண்ணி விட்டாங்கன்னா செமையாக இருக்கும். போகலாம், அவ்வளோதான். பாய் பாய், see you.